भक्तजनार्दयन्तु अविचारितोर्णं सम्भेवतारसमञ्जलब्धं लक्ष्मीनृसिंहशरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं बौद्धीतानां शरणगोमुनीश्वरं श्रीरङ्गेशेन्दुना करुणया असोऽस्यादिप्रेक्षितं स्यादश्रीनरसिंहकार्यमुनीत् पादाम्बुजेन्दुतिरं दान्तिक्षान्दयादिभिः भान्तं बुधाग्रेतरं श्रीमद्रङ्गजडारियोगं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपुत्रीश्वरजलतिगुणासमेन्द्रेण दृष्टं यस्तात्मानं मे नरहति षडजिद्योगिनेतुप्रसादाग्नि श्रीरङ्गादिप्रभुयतिकतेः प्राप्तलक्ष्मीर्दुम्मास्तां सेवे इतीन्द्रं सकलविदं वीरवीक्षरादिं श्रीरङ्गनाथनगोपैति सुदृष्टं लक्ष्मीर्दुम्मदे करुणैकपात्रं श्रीरङ्गवीररुराक्षरवोपकृत्यं वेदान्तदेशीतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गचारिसंविवरारुद्रागमान्तत्रिं श्रीमद्वीररुद्रात्यजनचित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं च देशीयतेः कारुण्यवीक्षापदं सेवे रङ्गधुरीनसारणवशं नारायणं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्ध संयन्तसारमनवद्युवनं बुधाग्निं नारायणाद्यभिक्तं श्रीरङ्गनाथेदिशेखरम् आश्रयामः பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்றுதலில் நம்பி அறையூரர் மண்ணுலகில் எண்ணிலமை கண்ணும் இளங்காரே யாமாகில் மண்ணு மடலூர் வந்து போன வாரத்துல மோட்சத்தை பத்தி நகிந்தா நியாயத்தார இப்பொழுது பகவத் பக்தி அச்சாவதார சேவையினுடைய மேன்மையை சொல்றதுக்காக நகிந்தா நியாயத்தார மோட்சத்தை தூஷிச்சா மாதிரி தூஷிச்சார். அடுத்தது தர்மத்தால வரக்கூடிய பூர்த்தி தர்மத்தால ஜோதிஷ்டோமாதி யாகங்களை அனுஷ்டிச்சு சொர்க்கம் போய் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை தூஷிக்கிறார். அது முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழி முயன்ற அன்னவர்தாம் கண்டீர்கள் ஆயிரக்கண் வான வருகோன் பொன்னகரம்புக்கு அமரர் போற்றி செப்ப. முன்னம் நான் சொன்ன மண்ணு மரம் என்று என்னாலே முன்பு கூறப்பட்ட இந்த கிரந்தத்தோட ஆரம்பத்தில் கூறப்பட்ட நான் சொன்ன அறத்தின் வழி முயன்ற அன்னவர்தாம், அந்த அறத்தின் வழியாக புருஷார்த்தத்தை அடைந்த அவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் கூட சொர்க்கத்துக்கு போனாலும் துக்கம் அங்க கலந்துதான் இருக்கும். சொர்க்கத்துடைய அனுபவம் என்பது துக்கம் கலந்ததே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அது அனித்தியமாக இருக்கிறதுனால எப்பயும் கீழே விழுவோம். ஒரு மரத்து மேல நிம்மதியா போக முடியாது. ஏன் அப்படின்னா மரத்துல இருந்து தூங்கிட்டா கீழே விடுவோம். சாகாமிருகம்னு குரங்குக்கு தான் பேரு. பெருமாள் ஒவ்வொரு சக்தியை ஒவ்வொரு மிருகத்துக்கு கொடுத்துருக்காரு. எங்கேயாவது குரங்கு ஒரு மரத்துல இருந்து ஒரு மரம், இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு நல்ல ஒரு 10-15 அடி இருக்கும். பெரிய மரம், அந்த மரத்துல இருந்து தாவறது 30 அடி 40 அடி உயரத்துல இருக்கிற ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாண்டது. எப்பயாவது ஒரு குரங்கு கீழே விழுந்தது கை கால் உடைஞ்சதுன்னு இருக்கா பாரு, கிடையவே கிடையாது. அப்படின்னா பகவான் ஒரு சரீரத்தை அந்தந்த ஜீவராசிக்கு புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சரீரத்தை கொடுத்தான்னு சொன்னா அந்த சரீரத்தை என்னதான் எவ்வளவுதான் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆனாலும் இந்த சரீரத்தை பெருமாள் படைச்சிருக்கானே, குரங்குக்குன்னு ஒரு சரீரம், எறும்புக்குன்னு ஒரு சரீரம், பாம்புக்குன்னு ஒரு சரீரம், மனுஷனுக்குன்னு ஒரு சரீரம், தேவதைகளுக்குன்னு ஒரு சரீரம் படைச்சிருக்கானே, இதுக்கு சதுசமா வந்த லோகத்துல படைப்பே பண்ண முடியாது. அப்படின்னா அவ்வளோ நாமும் இப்படி இருக்க கனவுல எங்கேயோ துஸ்வப்னம் வந்ததுன்னா நாம எங்கேயோ மேலே ஏறிட்டோம், கீழே இறங்குறதுக்கு வழி இல்லாத மாதிரிலாம் துஸ்வப்னம் வரும். எப்படி மேலே ஏறணும்னு தெரியாது, நாம எங்கேயோ உயர இருக்க மாதிரி சொப்னம் வரும். ஆனா கீழே இறங்குறதுக்கு படிக்கட்டு இல்லாத மாதிரி இருக்கும். இப்படிலாம் சொப்னம் வர்றது உண்டு. அது சொப்னத்திலேயே நாம பயந்துருவோம், இப்ப எப்படி இறங்குறதுன்னு தெரியாத. ஆனா ஒரு குரங்கு ஒரு மரத்துல இருந்து ஒரு மரம் தாவறத எங்கேயாவது அது மிஸ் பண்ணிட்டு அடுத்த கிளைய போய் பிடிக்கல, கீழே விழுந்து அந்த குரங்கு போயிடுச்சு, அது கை கால் உடைஞ்சுது அப்படின்றதே கிடையாது லோகத்துல. அப்படின்னா அந்த சரீரத்துக்கு உண்டான சக்தியை அப்படி கொடுத்துருக்கான், பகவான் கொடுத்துருக்கான். அப்போ இந்த சரீர சிரமப்பட்டு அறத்தின் வழி முயன்றவர்கள் ஜோதிஷ்டோமாதி யாகம் பண்ணி ஜோதிஷ்டோமாதி யாகம் பண்ணும் போதும் இந்த சரீரத்தை பகவான் அந்தந்த ஒரு மிருகத்துக்கு அந்தந்த சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி
அன்னம் போஜ்யம் மனுஷானாம் அமிர்தம் திவகுசாம்னு சொன்னா நமக்கு ஜீரா சாட்டா வரும்போது வரக்கூடிய சுகம் பசுவுக்கு புல்ல சாப்பிடும்போது வருது. ஆனந்தம் தான் கடைசியில அல்டிமேட்டா ஆனந்தம் தான் சுகம்தான் புருஷார்த்தமா இருக்கு. அன்னம் போஜ்யம் மனுஷியானா மனுஷனுக்கு நன்னா சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடும்போது திருப்தி வருது. அமிர்தத்தை சாப்பிடும்போது தேவதைகளுக்கு திருப்தி வருது. நல்ல புல்ல சாப்பிடும் பொழுது இதுக்கு திருப்தி வருது, பசுவுக்கு திருப்தி வருது. வரக்கூடிய திருப்தி ஒண்ணு. திருப்தியில ஏற்றத்தாழ்வு சொல்ல முடியாது. வழியில வேணா ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். அப்படின்னா ஒருத்தனுக்கு மேத்ஸே வரதில்ல, மேத்ஸை கண்டாலே கடுப்பாகிறான், லிட்ரேச்சர் நல்லா வாசிக்கிறான். இன்னொருத்தனுக்கு லிட்ரேச்சரை கண்டாவே பிடிக்காது, மேத்ஸ் வாசிக்கிறான். இவனுக்கு மேத்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா வர திருப்தி அவனுக்கு லிட்ரேச்சர்ல ஒரு இதுவை படிச்சா வருது, ஒரு நாவலை படிக்கும் போது வருது, அதை ரசிக்கும் போது வருது. அல்டிமேட்டா வரக்கூடிய சுகம் ஒன்னா இருக்கலாம், வழியில வித்தியாசம் இருக்கலாம், சுகத்துல ஒண்ணு இருக்கலாம். அப்படி இருந்துச்சு இந்த சொர்க்கம் என்கிற சுகம் இருக்க, அதுவும் அல்பமான சுகம். அதுக்கு இங்க பண்ண வேண்டிய ஜோதிஷ்டோமாதி யாகங்கள் இருக்க, அந்த யாகங்களும் கஷ்டப்பட்டு பண்ணணும். எப்பயுமே ஒரு கர்மாவை நாம் பண்றோம், அந்த கர்மாவில பலனை எதிர்பார்த்துட்டா 2-3 ப்ராப்ளம். எதிர்பார்த்து பலன் கிடைக்காட்டா மனசு கஷ்டம். ஒரு சிலர் இருப்பா 7 கேக்கு மைசூர் பாக் கலர்வா, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது ரொம்ப நல்லா அந்த ஸ்கொயரா கட் பண்ண வராது. அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுவானா, என்னவோ தெரியல, சரியாதான் போட்டேன், அளவெல்லாம் சரியாதான் போட்டேன், ஆனா ரூபம் சரியாவே வரல, வாய்க்கு நல்லா இருக்கு. அப்படியே ஏதாவது ஒரு சலுகை பண்ணிட்டு நல்லா சலுகை பண்றதுல ஆர்வம் கொண்ட பெண்ணானவள் சலுகை பண்ணிட்டா, அது ஏதாவது கொஞ்சம் கெட்டு போனா அன்னைக்கு மட்டும் அதை சொல்லி புலம்புவோம் அப்படின்றது உண்டு. எதிர்பார்ப்பு இருந்துருச்சுன்னு சொன்னா அது கிடைக்காட்டா மனசு கஷ்டமாகும். இன்னொன்னும் காமியமா ஒரு கர்மாவை பண்றதுக்கும் காமியம் இல்லாத ஒரு கர்மாவை பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. காமியமா ஒருத்தன் கர்மா பண்றான்னா அதுல மற்ற லோக கிரியா லோகங்கள் எல்லாம் வந்ததுன்னா பலன் இல்லாம போயிடும். அது மாத்திரம் இல்ல, ஒரு சில யாகங்கள் எல்லாம் சரியா பண்ணல அப்படின்னு சொன்னா பிரம்மரட்சசாவா விபரீத பலனும் வரும். கிடைக்க வேண்டிய பலனும் கிடைக்காது, விபரீத பலனும் வரும். ஆபீஸ்ல சரியா வேலை பண்ணல, ஆத்துல சரியா வேலை பண்ணல, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆத்துல இருக்கா டாலரேட் பண்ணிப்பா, ஆபீஸ்ல இருக்கா டாலரேட் பண்ண மாட்டா, பின் ஸ்லிப் வச்சிருவான். தொடர்ந்து நாம சரியா வேலை பண்ணாட்டா ஏன் பண்றான், அங்க எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா உனக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆபீஸ்ல எனக்கு சம்பளம் கொடுன்னு நீ எதிர்பார்த்து காரியம் பண்ற, அவனும் வேலையை எதிர்பார்த்து சம்பளம் கொடுக்குறான். அவன் வேலையை எதிர்பார்த்து சம்பளம் கொடுக்குறான், நீ சம்பளத்தை எதிர்பார்த்து வேலை பண்ற. ஆனா ஆத்துல அப்படி இல்லை. அம்மா குழந்தைகிட்ட குழந்தை என்ன இருக்கணும்னு எதிர்பார்க்கிறான். குழந்தை அன்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல முன்ன பின்ன இருந்தா கூட ஒத்துக்கிறோம். பகவத் பிரீத்தியர்த்தம்னு கைகரியம் பண்ணால் ஒருத்தன் சோசியல் ஒர்க் பண்றான் அல்லது சம்பிரதாயத்துக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் பண்றான், அதுல வர திருப்தி அவன் ஆபீஸ்ல வேலை பண்ணா வரதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா ஆபீஸ்ல இவன் எதிர்பார்ப்போட வேலை பண்றான். சம்பிரதாய கைங்கரியமா ஒரு சோசியல் ஒர்க்கோ பண்ணும்போது இவன் எதை எதிர்பார்த்து பண்றது இல்லை. அப்போ இன்னொன்னு பலனை எதிர்பார்க்காத பண்ண பொழுது அனுஜா கைங்கரியத்தை யதாசக்தி பண்ணா போறோம். நான் ஆபீஸ்ல யதாசக்தி பண்றேன்னா ஒத்துக்க மாட்டேன். என் சக்திக்கு நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னா பண்ண மாட்டா, நீ வாங்குற சம்பளத்துக்கு உழை அப்படின்னு சொல்லுவா. என் சக்திக்கு நான் உழைக்கிறேன் அப்படின்னு கைங்கரியத்தை சொல்லலாம், யதாசக்தி நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முடிஞ்சா 12 பிரதட்சணம் பண்ணலாம், இல்ல 6 பிரதட்சணம் பண்ணலாம். முடியல, ஐயோ இன்னைக்கு வந்து பிரதட்சணம் பண்ண முடியல நினைச்சாலும் பெருமாள் திருப்தி அடைஞ்சுடுறான். ஏன் அடைஞ்சுடுறான்னா பக்தன் விஷயத்துல. கைங்கரியம் பண்ணிட்டே இருந்த கைங்கரியம் பண்ண முடியல, ஐயோ கைங்கரியம் பண்ண முடியலேன்னு ஒருத்தர் நினைச்சு வருந்துறாரு அப்படின்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா எந்த பலன் எந்த திருப்தி வந்தோ அதே திருப்தி பகவான் மனசுல ஏற்பட்டு போறது. ஏன்னா பலனை எதிர்பார்க்காம பிரீத்திகாரிதமான கைங்கரியம் பண்ணும் பொழுது அது பகவானுடைய உகப்பு. யாருமே பலனை எதிர்பார்க்காத ஸ்வயம் புருஷார்த்தமா லௌகிய வியாபாரத்துல கூட ஏதாவது ஒண்ணு பண்ணும்பொழுது அதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வானது
மனசுக்கு இவனுக்கும் கிளேசம் ஏற்படுத்துறது இல்லை, அந்த கைங்கரியத்துக்கு பிரதிசம்மதியா இருக்கிறவர்களுக்கும் எதுவும் மனசு கஷ்டம் ஏற்படுத்தலை. இப்போ தூய்மை இந்தியா, நாமே தெருவை பெருக்குவோம் அப்படின்னு ஒருத்தர் பெருக்கிறான். இவன் வந்து கார்பரேஷன்காரன் இல்லை. அப்ப என்ன பண்றான், இவனால முடிஞ்ச அளவு பெருக்கிறான், முடிஞ்ச தூரம் பெருக்கிறான். தப்பி தவறி அதுல ஏதாவது ஒண்ணு விட்டு போச்சு, குப்பையை அவன் சரியா பெருக்காட்டாலும் ஒன்றும் யாரும் தப்பு சொல்றது இல்லை. ஏன்னா பாவம் அவன் நல்ல எண்ணத்தோட பெருக்கிறான். அதே கார்பரேஷன் ஒர்க்கர் அப்படி பண்ணா கேள்வி கேட்கறான். ஏன் கேட்கறா? அவன் வந்து சம்பளத்துக்கு பண்றான்றதுனால. அப்படி பகவத் கைங்கரியமாக பகவத் டீச்சர்ஸ் கைங்கரியம் பண்ணும்பொழுது எவ்வளோ லாபம் இருக்கு, அதுல ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஆனா இந்த பிரவೃತ್ತಿ தர்மத்துக்காக நீங்க சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்கணும்னு பண்ணும்பொழுது மந்திரத்தை உச்சரிக்கிறதுல ப்ராப்ளம் வந்தாலும் நாம சொல்லுவோம் எஸ்மரே சுந்தரீகாட்சம் மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் உதாரண எதுமயா தேவ பரிபூர்ணம் ததஸ்தே ராயசித்தானி விசேஷானி தபகர்மாத்மகானி வை யானி தேஷாம் விசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டோம்னா திருப்தி அடைஞ்சிடும் நமக்கு. ஏன்னா இது பகவத் பிரீத்தியாக பண்ணப்படுறது. நம்மளால முடிஞ்ச அளவு பண்றோம், யதாசக்தி பண்றோம், முடியாத போது ஏதாவது தவறு நேர்ந்தா மன்னிப்பு கேட்டா. அங்க பலனை எதிர்பார்க்கிற போது தப்பு பண்ண முடியாது. ஆகையினால யாக யஜ்ஞாதிகள் ஒரு சிலது எதிர்பார்க்கிற பலனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் விபரீத பலனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால, அப்போ மெடிசன் டாக்டரா இருக்கான், சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாட்டா அவனுக்கு பேஷண்ட் வரமாட்டேங்கிறா, பணம் வரமாட்டேங்கிறது மாத்திரம் இல்லை, ஏதாவது தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து காம்பன்சேஷன் கொடு, அதை கொடு, உள்ள தள்ளுற நெக்லிஜென்ஸ். அவன் வந்து அந்த பொறுப்பு கொண்டாவது நெக்லிஜென்ஸ் இருக்கக்கூடாது. அவன் நெக்லிஜென்ஸால உயிர் போச்சுன்னா என்ன பண்றா, கொண்டு போய் உள்ளேயே உட்காந்து வச்சுடுறா. அத மாதிரி இது. அதனால பகவத் பிரீத்தியர்த்தம்னு கைங்கரியம் பண்ணாத, எனக்கு சொர்க்கம் வேணும்னு எல்லாம் இந்த உடம்ப வருத்திண்டு இந்த காரியத்தை பண்றவாளுக்கு எவ்வளவு சிரமம், இவ்வளவு கஷ்டப்பட்டு மந்திரலோக கிரியாலோபாதிகள் இல்லாம பண்ணி இன்னும் நான் சொன்ன அறத்தின் வழி முயன்ற என்று சொல்றதால அப்படி சாதிக்கிறார். அவ்வளவு கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு சாதிக்கூடிய அன்னவர்தான் கண்டீர்கள் ஆயிரக்கண்வானவர்கோன். அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதுவை பண்ணாலும் இதுவும் சொர்க்கேபி பாதபீதசிய க்ஷயிஷ்ணோகோ நாஸ்தி நிவృத்தி, சொர்க்கத்தையும் சுகம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியாக. ஏன்னா போன வாரம் சொன்ன மாதிரியாக பிஎஃப் லோன் எடுத்தாச்சு, தாம் தூமும் செலவு பண்ணியாச்சு, சொந்த வீடு வாங்கிக்கல, எந்த காரியம் இல்லை. இன்னும் பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா, பிள்ளை இப்பதான் படிச்சுட்டு இருக்கான், ரிட்டையர் ஆகுதுன்னா அவன் எவ்வளவு பயப்படுவான். ரிட்டையர்மெண்ட் நாளை வரும்போது அடுத்த மாசத்துலேருந்து சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே பயப்படுவான். அத மாதிரியாக அங்க அனுபவிச்சு இப்ப மேல சொல்லக்கூடிய அனுபவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் இது அனித்தியம், நம்ம யாரோ கீழே தள்ள போறா, நம்ம கீழே போறோம்ன்ற எண்ணம் இருந்தா ஒரு மரத்துக்கு மேல உட்காந்துருக்கான். அதுக்குதான் சொன்னேன், குரங்குன்னு இருக்க மரத்தோட மரம் தாவும் போது ஒரு தடவை கூட கீழே விழுந்து காலை உடைச்சிடுது, ஒரு குரங்கு செத்து போச்சுன்னு கிடையாது. பெருமாளத்தை சக்தியை விடுக்குறான், அதை அப்படி போய் பிடிச்சிக்கிறது. காத்துல இது எந்த மரத்துக்கு தாவறதோ அந்த மரம் காத்துல ஆடிட்டு இருக்கும்போது கிளை ஆடிட்டு இருந்ததை கூட இது சரியா போய் பிடிச்சிடும் அப்படிக்கூடிய அளவுக்கு. அதனால அப்படி இருக்கிறது மாத்திரம் இல்லை, அதுக்கு எவ்வளோ விதத்துல புத்திசாலியான அந்த குரங்கு ஒரு தூக்கணாங்குருவி கூட ஒரு கூடு கட்டிக்கிறது, மரத்துல தூக்கணாங்குருவி கூடு கட்டிக்கிறது. ஆனா குரங்குக்கு எலி வலை பண்ணிக்கிறது, தூக்கணாங்குருவி கூடு கட்டிக்கிறது. அந்தந்த இதுவும் ஏதோ ஒரு காரியம் கணக்குன்னு ஒரு வீடு அமைச்சுக்கிறது. குரங்குக்கு வீடு அமைச்சிக்க தெரியாது, அது சாகாமிருகம்னு பேரு. மரத்திலேயே ராத்திரில தூங்கணும்னு சொன்னா ஏதோ ஒரு மரக்கிளையில படுத்துட்டு அப்படியே தூங்கும். மரக்கிளையில படுத்துட்டு தூங்குற குரங்கு எங்கேயாவது கூட்டு, குரங்கு எங்கேயாவது தாவும் போது உடஞ்சுது, கை கால் உடஞ்சுது, மரணம் ஏற்படுத்துது. அல்லது ராத்திரி நல்லா கொரட்டை விட்டு தூங்கும் பொழுது அது மரத்துல இருந்து சாகாமிருகம்னே பேர் இருக்கு. அதுதான் சாகாமிருகம்னு பேரு குரங்குக்கு. சாகையே வீடாக உடைய மிருகம் அது அப்படின்னு சொன்னா, ராத்திரில தூங்கும் போது எங்கேருந்தோ கீழே விழுத்துது. இப்போ நல்ல தூக்கத்துல என்ன பண்றான்னா ஒரு சில
பிறண்டு விழுந்துருவா, திண்ணையிலேருந்து கீழே விழுவா. அதெல்லாம் நடக்கிறத மனுஷன் அப்படிலாம் பண்றானே. ஆனா எங்கேயாவது ஒரு குரங்கு அப்படி தவறி விழுந்தது ராத்திரி தூங்கும் போதுன்றது கிடையாது. அப்போ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம அதை மாதிரி ஒரு மரத்து மேல படுக்க விட்டுட்டு தூங்கும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ விழுந்துருவோமோன்னு நினைப்போம். இந்த மரத்து மேல ஒருத்தன் படுத்துன்னு தூங்கினான்னா, அதாவது சொர்க்கத்துல போய் அனுபவிக்கிற சுகமானது மரத்து கிளையில படுத்துன்னு ஒருத்தன் நல்லா தூங்குறதுக்கு சிரமம். 20 அடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல படுத்துன்னு தூங்குறான். அப்ப எப்படி இருக்கும்? தூக்கம் வருமா? வராது. ஏன் வராது? எப்ப விழுவுமோ, கிளையிலேருந்து எப்ப கீழே விழுந்துருமோன்னு பயந்துட்டு இருப்பான் அவன். அத மாதிரி சொர்க்கத்துல தூக்கம் கண்ணை சொக்கி தப்பி தவறி மரத்து மேல இருக்கான், இறங்குறதுக்கு தெரியல, யாராவது வந்தா இறக்கிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கான், கண்ணு சொக்கிறது. அப்ப என்ன பண்ணுவான்? அப்பயும் அவன் என்ன பண்ணுவான்? அது தூங்காத, எவ்வளவு கண்ணு சொக்கினாலும் தூங்காதப்ப, ஏன்னா தூங்கினா கீழே விழுந்துட்டு போறோமே பயம் இருக்கும். அப்போ கிளை மேல தூங்குறவன் கீழே விழுமோன்னு பயப்படுற மாதிரிதான் சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய அனுபவம். ஆகையினாலே நகேவலம் துஜசேஷ நரகே துக்க பத்ததி, நரகத்துல மட்டும் துக்கம் இல்ல, சொர்க்கத்திலையும் துக்கம் இருக்கு. என்ன துக்கம் அப்படின்னா, சொர்க்கேபி பாத பீதசிய சைஷ்ணோகோ நாஸ்தி நிவృத்தி என்று சொல்ற ரீதியில. அப்போ அப்படிப்பட்ட சுகத்தை முன்னம் நான் சொன்ன அறத்தின் வழி முயன்ற, அறத்தின் வழி முயன்ற என்று சொன்னதுனால எவ்வளவு ஜாக்கிரதையா பகவத் பிரீத்தியர்த்தம் கைங்கரியம் பண்ற மாதிரி இல்ல, பலனை எட்டியே ஆகணுன்ற எண்ணத்தோட திரவியலோக கிரியாலோகம் எல்லாம் இல்லாம ஆக்சுவலா ஒரு விதத்துல ஒரு மீமாம்சகன் எழுதுறான். ஏன் தெய்வத்தை ஒத்துக்கூடாது? தெய்வத்தை ஒத்துக்கிடுவா என்ன பண்றா, நம்ம முன்ன பின்ன பண்ணாலும் பெருமாள் தயாளு, அவர் மன்னிச்சிடுவேன்ற எண்ணம் வருது. அதால்தான் தெய்வ பக்தி இருக்குவாருக்கு கர்மால சப்த போயிடுறது அப்படின்னு சொல்றான். அதாவது கர்மா தெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னா கர்மாவினால மட்டுமே பலன், தெய்வத்தால பலன் இல்லை, அபூர்வத்தால பலன் அப்படின்னு சொன்னா, ஓ நாம திரவியலோகம் கிரியாலோகம் எல்லாம் ஏற்பட்டுதானா பலன் கிடைக்காது அப்படின்னு பயப்படுவான். தெய்வம்னு ஒரு சேதனை ஒத்துனவுடனே அவன் என்ன பண்றான்னா, முன்ன பின்ன இருந்தா கூட பகவான் என்ன பண்றான், பாவம் சந்தையா பண்ணா அவனுக்கு முடியல, ஏதோ ஒரு காரணத்தினால பெருமாள் வந்து பலனை கொடுத்துவான்ற நம்பிக்கை வருது. பலனை கொடுத்துவான் நம்பிக்கை வருதால அவனுக்கு ஸ்ரத்தையும் குறையுது கர்மாவில எழுதுறான் ஒரு மீமாம்சகன். அத மாதிரியாக அப்படி இல்லை, அரசின் வழிமுயன்ற சாஸ்திரோக்தமாக வழிமுயன்ற அன்னவர்தாம் கண்டீர்கள், ஆயிரக்கண் வானவர்கோன் பொன்னகரம் புக்கு. அங்க போனாலும் கர்ம பாவம் உண்டு. மோட்சத்துல மட்டும்தான், ஆனந்தத்துல கர்ம பாவம் கிடையாது. பகவானுக்கும் பிராட்டிக்கும் நமக்கும் நித்தியசூரிகளுக்கும் எத்தனையோ வருஷம் முன்னாடி மோட்சத்தடைஞ்சவாளுக்கும் இன்னைக்கு அங்க உள்ள கால் எடுத்து வைக்கிறவாளுக்கும் ஆனந்தத்துல தாரதமியம் கிடையாது. இங்க பூலோகத்துல எப்படி கர்ம பாவம் இருக்கோ அப்படித்தான் அங்கேயும். இங்கேயும் ஒருத்தன் ராஜாவா இருக்கான், ஒருத்தன் கிரேட் 1 உத்தியோகத்துல இருக்கான், கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 அப்படின்னு அதுல இருக்கு. அதுக்கு பரீட்சை எழுதுறதுக்கு அத்தனை பேர் போயிருக்கா. அதுக்கு நேற்று ஏதோ கிரேட் 4 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி, அதுக்கு போய் 800 பேரை கூட்டுட்டு வந்த ஹாலில் 200 பேருக்கு மட்டும் சீட்டை போட்டுட்டா, 600 பேர் வெளில நிற்கா, எழுதுறதுக்கு இடம் கொடுக்கல, அதான் மறுபடியும் கண்டக்ட் பண்ணு அப்படிங்கிறான் எக்ஸாம். இந்த அளவு போட்டி எல்லா பதவிக்கும் இருக்கு. அத மாதிரிதான் அங்கேயும் இருக்கு. நீ 100 யாகம் பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போனாதான் 1000 கண்ணு வரும். நீ அங்க போனாலும் அந்த கரதம கண்ணுலயே சொர்க்கத்துல இருக்கிறவருடைய உருவத்திலேயே வித்தியாசம் இருக்கு. 1000 கண் வானவர்கோன் பொன்னகரம் உப்பு. அப்போ அங்க 1000 கண்ணுடைய இந்திரனார் இருக்காரு, அவர் தான் ராஜா. அங்க போனாலும் நீ அங்கேயும் போய் வேலை பண்ணணும், உனக்கு சுகம் கிடைக்கும். அப்படின்னா ஒரு சிவில் இன்ஜினியருக்கு அசிஸ்டண்டா இருக்கும், வெயில்ல பிரிட்ஜு கட்டுற இடத்துல வெயில்ல காயுவான். எவனோ ஒருத்தன் நல்லா எலக்ட்ரானிக் செஞ்சதுக்கு சர்வெண்டா பண்றவன் ஏசி ரூம்ல உட்காந்து இருப்பான். அதுல சர்வெண்டா இருக்கிறதுன்றது சர்வெண்ட் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி, இங்க நீங்க யாருக்கோ சர்வெண்டா இருந்த அங்க போய் இந்திராதிக்கு சர்வெண்டா இருக்க, அங்க சுகம் கிடைக்கிறது. சிவில் இன்ஜினியர் வெயில்ல காயறான், எலக்ட்ரானிக் செஞ்சு ஏசி ரூம்ல உட்காந்துக்கான மாதிரி சுகம்தான். இந்த லோக சுகத்துக்கும் அந்த லோக சுகத்துக்கும் பொன்னகரம் புக்கு. ஆகையினால அந்த இடத்துக்கு போய் ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி தான் உனக்கு. ஏசி ரூமும் ஏசி ரூம் இல்லாத ஃபேன் போட்ட ரூம்ல இருக்கிறதுக்கும் ஏசி ரூம்ல இருக்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசம் மாதிரி தான் இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும். அதனால யதா பசுரயம் தேவானாம், இதெல்லாம் தமிழாக்கம் பண்ற சுவாமி. யதா பசு அயம் தேவானாம்,
பகவத்கீதை உபனிஷத்துல சாஸ்திரம் சொல்றது உலகத்துல ஆசை லோகோ பின்ன ருச்சின்னு அவளுக்கு இருக்க ருச்சியை மாற்ற முடியாது. இந்த பையன் ஏன் காமர்ஸ் படிக்கிறான், அந்த பையன் ஏன் லிட்ரேச்சர் படிக்கிறான், அந்த பையன் ஏன் இன்ஜினியரிங் படிக்கிறான்னு கேட்க முடியாது. அவளுக்கும் ஒரு ருச்சி இருக்கு. அதாவது இவனை அதை படிக்க சொல்ல முடியாது, அவனை இதை படிக்க சொல்ல முடியாது. எல்லாருக்கும் மோட்சத்துல ருச்சி வராதுன்றது வேற விஷயம். ஆனால் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா அங்க போனாவுக்கும் கூட நீ அங்கேயும் போய் ஊழியம் செய்யக்கூடியவனாகத்தான் இருப்ப. பொன்னகரம் புக்கு அமரர் ஒத்திசைப்ப அந்த இடத்துக்கு போயும் நீ யதா பசு அயம் தேவானாம் அயம் தேவானாம் பசு யாக யஜ்ஞாதிகள் பண்றவன சொல்றது பெருமாளுக்கு தாசபூதனாகி பெருமாளிடத்துல ஆத்மசமர்ப்பணம் பண்ணி மோட்சம் போனால் பரவாயில்ல. ஏன்னா பகுத்த இடத்துல சேஷிக்கு கைங்கரியம், மற்றது எல்லாம் போன வாரம் சொன்ன மாதிரியாக தன்னோடு ஒக்க ஒழுக்கு சங்கிலியிலே கோப்புண்டு உழல்கிற தேவர்களுக்கும் இது சுவாமி யசா பசு சுவாமி வேதாந்த தேசிகனாக அவர் எதை சாச்சாலும் வேதம் மனசுக்குள்ள ஓடும். சுவாமி தேசிகன் சாத்திருக்க ஒரு ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் எடுத்துக்கோ, ஒரு தயாசனம் எடுத்துக்கோ, ஒரு அபீதிஸ்தவம் எடுத்துக்கோ, அதுல அவர் சொல்ற ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் நான் ஒரு வேதத்துல ஒரு வாக்கியத்தை காட்ட முடியும். தன்னோடொக்க ஒழுங்கு சங்கிலியிலே கோப்புண்டுகிற தேவர்களுக்கும் இறைக்குடி மகனாய் எடுத்து சாய்க்கிற. அப்போ தன்னோடொக்க ஒழுங்குல உணவு ஓட்டும் பொழுது ஒரே கழுத்துல இருக்க சங்கிலி இதுல ஒரு பசு ஒரு மாடு பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு மாடு கழுத்தனை வச்சிருக்கு, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்திரன் கழுத்தனை வச்சிருக்கான். இவன் மொத்த பேரையும் கண்ட்ரோல் பண்றவன் அந்த உழவனை போல இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு லௌகிய திருஷ்டாந்தம் சொல்ற. அப்படின்னு சொன்னா அப்போ தன்னோடொக்க ஒழுங்கு சங்கிலியிலே கோப்புண்டுகிற தேவர்களுக்கும் இறைக்குடி மகனாய்ன்ற அந்த இவ்வளோனா இந்த ஜோதிஷ்டோமம் பண்ணும்போது பூமியில இல்லையே, இங்க யாரோ ஒரு மனுஷனுக்கு நீ கைங்கரியம் பண்ற, தேவலோகத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு கைங்கரியம் பண்ற. இன்னொன்னு இங்க இருக்கும் போதே நீ என்ன பண்ற, அந்த பதவி பெறணும் அப்படின்றதுக்காக அந்த தேவதைகளை பூஜிக்கிற. யோ யோ யாம் யாம் தனு பக்தா ஸ்ரத்தையா அச்சிது மிச்சதின்ற ரீதியில அவரவர் தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடியடைவார்கள் அப்படின்னு சத்வரஜசு தமசு இந்த குணங்கள் உடம்புல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சத்துவம் தலையெடுத்தவா மோட்சம் அடையணும் பெருமாள் அடையணும்னு நினைக்கிறார். ரஜசு தமசு தலையெடுத்தவா ரஜோகுணம் கொண்ட தேவதைகளையும் தமோகுணம் கொண்ட தேவதைகளையும் ஆசிரியிச்சு அவளுக்கு கப்பம் கட்டி யதா பசுகு அயம் தேவானாம் அயம் தேவானாம் பசுகு நம்மாத்துல இருக்கக்கூடிய எருது நான் நினைச்சா ஏறு ஓட்டுவேன், நான் நினைச்சா வண்டியில கட்டுவேன், அந்த காரியத்தை நான் பண்ணிக்கிற மாதிரி இவன் தேவதைகளுக்கு பசுவாகிறான். அப்போ பகவத் பிரீத்தியர்த்தமாக கர்மாக்களை அனுஷ்டிச்சு நிவர்த்தி தர்மத்தாக மோட்சம் போகாதவா மொத்த பேரும் இந்த உலகத்துல ஒரு பசுவை நீ எப்படி பசுவை நீ உங்காத்துல இருக்கிற பசுவை நீ எப்படி பயன்படுத்திக்கிறையோ அப்படி தேவதைகளுக்கு நீ பசுவாகிற. யதா பசுகு அயம் தேவானாம் பசுகு யதா பசுகு இந்த உலகத்துல உனக்கு பசுக்கள் எப்படியோ மிருகங்களை நீ எப்படி உபயோகப்படுத்துகிறியோ அப்படி பகவத் பிரீத்தியமாக கைங்கரியம் பண்ணாத நீ தேவதைகளுக்கு பசுவாகிற. அவா ஒன்னா உபயோகப்படுத்தி போறான்னு சுத்தி சொன்னது. அததான் சுவாமி தேசிகன் சாட்சிய சித்திரகட்டத்துல அப்படி பொன்னகரம் புக்கு பொங்கொழியே பொன்னவிலும் கோளறி மாத்தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காசனத்தின் மேல் அங்க அரியாசனத்துல நீ உட்கார்ற அப்படின்னு வச்சுக்கோ. பொங்கொழியே நல்லா ஒளி பொருந்திய அந்த சிம்மாசனமே அவ்வளவு வசதியா இருக்கு, ஒளி பொருந்தியதாக இருக்கு. கொல் நவிலும் கோல் அரிமா கோல் அரிமா வலிதான் மா சிங்கம் அரிமா வலிய சிங்கம் கோளரி கொல்வதற்காக நவிலும் கொல் நவிலும் கோல் அரிமா மான விலங்கு அரினா சிங்கம் கோல்னா மிடுக்குடைய சிங்கம் நவிடக்கூடியனா பாயக்கூடிய என்று அர்த்தம். கொல் எதற்காக பாயிறது, கொல்லுவதற்காக பாயிறது. அப்படிப்பட்ட அரியாசனம்
அரியா சனங்களாக அரியா சனத்துல எல்லாம் ஃப்ரீ கொடுக்குற, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, பஸ் பாஸ் ஃப்ரீ. எங்கேருந்து கொடுக்குறான்? அவன் உன் பணத்தை கொடுக்குறான், பொருளாதாரம் இல்லாத தேசத்தை நடத்துறான். இது எனக்கே அவன் ஃப்ரீயா கொடுக்கணும்? நம்ம பணத்தை அவன் ஃப்ரீயாவே கொடுக்க முடியாது. இன்னும் கேட்டா தேசத்தை இது பண்ணி ஆக்கிட்டு போறான், குட்டிச்சவர் ஆக்கிட்டு போறான். இந்த யாரு பணம் கொடுத்தாலும் அதை வாங்கிக்கூடாது, யாரையும் இதுக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷனே யாரும் ஃப்ரீ கொடுக்கூடாதுன்னு கொண்டு வரணும். அப்படி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜனங்கள் நினைச்சுக்கிறது அவன் ஏதோ ஃப்ரீயா கொடுத்துறாங்க. அது மாதிரி இல்லை, நம்ம எதிர்காலத்தை கெடுக்கிறான். ஃப்ரீ கொடுத்து நம்ம எதிர்காலத்தை கெடுத்துட்டு இருக்கான், ஒரு ஜெனரேஷனை கெடுத்துட்டு இருக்கான். கிராமங்கள்ல ஒரு சின்ன சின்ன வேலைக்கு வேலை பண்ணவும் இல்லை, எங்கேருந்தோ வெளியூர்ல இருந்து வந்து வேலை பண்றான். இவன் அங்க வந்து வாட்ஸ்அப் ஏதோ வீடியோ பார்த்துட்டு அவன் பண்ற வேலையை, ஏன்னா ₹1 அடிச்சு கிடைக்கிறது, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, 100 நாளைக்கு ஏதோ ஒரு வேலை போய் கணக்கு அமைச்சிட்டு வந்தா பணம் வந்துடுது. இப்படி எதையோ பண்ணிட்டு ஏற்கனவே ஒரு ஜெனரேஷன் சோம்பேறி ஆயிடுச்சு. சோம்பேறித்தனம் வந்துருச்சுன்னா மறுபடி உழைக்கிற புத்தி போயிடும். அப்போ சோம்பேறி ஆகக்கூடாது மனுஷால. 2 மாசம் ஸ்கூல் லீவு, பசங்க ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்கன்னா 2 மாசம் ஸ்கூல்ல சோத்திரபாடம் சொல்லணும், பின்னையும் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் சொல்லி தரணும், பின்னையும் கொஞ்சம் தமிழ் சொல்லி தரணும், சந்தம் சொல்லி தரணும். அதை விட்டு 2 மாசம் விளையாட விட்டோம்னா அப்புறம் கஷ்டம். சனியாய் விளையாடுனால திங்கக்கிழமை போறதுக்கு கஷ்டப்படுறவங்களோ. அது மாதிரி ஒரு ஜெனரேஷன் சோம்பேறி ஆக்கப்பட்டு தேசம். இதை எங்க போய் சொல்றது அப்படின்னு சொல்ற மாதிரியாக, அப்போ பொன்னவிலும் கோளரி மாத்தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காசனத்தின் மேல். அப்போ பொல் நவிலும் கோளரி மா, மா என்று சொன்னால் விலங்கு, கோளரி, கோளரி மாதவன் கோவிந்தர் என்பாரோர் அப்படின்னு ஆண்டாளு சாய்க்கிறார. மிடுக்குடைய சிங்கமாகிற விலங்கு அது, நவிலும் பாயக்கூடிய, கொல்லுவதற்காக பாயக்கூடிய, கொல் நவிலும் கொல்லுவதற்கு பாயக்கூடிய மிடுக்குடைய சிங்கமாகிற ஒரு மிருகத்தை தான் சுமந்த. அவனுடைய ஆசனத்தை சிம்மம், எதுக்கு சொல்றேன்னா அரியாசனம், அரினா சிங்கம், அரி ஆசனம், சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல இப்ப யாரு ஃப்ரீ கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போட்டு அவன் வந்து உட்காந்துக்கிறான். அதான் பிசிக்கலா சிம்மாசனத்துல உட்காந்துக்கான்னு அர்த்தம் இல்லை இப்ப ராஜாக்கள்லாம். ஆனாலும் அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தன் கவிதை எழுதினான், அரியா சனங்கள் ஓட்டு போற, ஜனம் சனம், அரியா சனங்கள் ஓட்டு போறதுனால அரியா சனத்துல அறியாதவன் உட்காடுறான். ஒரு தர்மத்தை படிச்சவன் கிடையாது, நேர்மை கிடையாது, இந்த தேசத்தோட பண்பாடு தெரிஞ்சிருக்க வேண்டாம். இந்த தேசத்துடைய பண்பாடு என்ன, இந்த பொருளாதாரம் தெரிய வேண்டாம். ஒரு ராஜாவா இருக்கணும், பொருளாதாரம் தெரிய வேண்டாம். தேசத்தை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணுமோ காரியம் பண்ணும். பொருளாதாரம் படிச்சிருக்க வேண்டாம், எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டாம், தர்மம் தெரிஞ்சிருக்க வேண்டாம், எதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டாம். ஆனா அவன் ஏன் உட்காந்துக்கான்? அரியா சனங்கள் ஓட்டு ஃப்ரீ கொடுக்குறான்னு ஓட்டு போட்டா அவன் வந்துடுறான் அப்படின்னு ஒருத்த கவிதை எழுதினான். அரியா சனங்கள் ஓட்டு போடுவதாலே அரியா சனத்துல அரியா சனங்கள் உட்காருகிறார்கள். ஒரு தர்மமும் தெரியாம, பொருளாதாரமும் தெரியாம, தேசப்பற்று இல்லாதவாள்லாம் வந்து அந்த ஆசனத்துல உட்காடுறான், அரியாசனத்துல. ஏன்னா அரியா சனத்துல அரியா சனங்கள் ஓட்டு போடுறது, அரியா உட்காந்து வைக்க அரியா சனங்கள் ஓட்டு போடுறது அப்படின்னு எழுதினான். அது மாதிரியாக இங்க பொன்னவிலும் கோளரி மாத்தான் சுமந்த கோலம் சேர். இவன் உட்காரக்கூடிய குரு ஜோதிஷ்டோமாதிகளை பண்ணிட்டு போறானே, அவன் உட்காரக்கூடிய சிம்மாசனம் அப்படி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய நல்ல கவிங்கிறதால அதெல்லாம் பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி அந்த சொந்தத்தை கொண்டு வந்து காக்க. அங்க இருக்கிற சிம்மாசனத்துல இருக்கக்கூடிய சிங்கம் சாதுவா படுத்துல தூங்கிட்டு இருக்க சிம்மம் மாதிரி இல்லை. அது பாயக்கூடிய கொள்வதற்காக நவிலும் பாயக்கூடிய கோல் விடுக்குடைய அரி சிம்மமாகிற மா, அந்த மிருகத்தாலே சுமந்த. அது பார்த்தா அங்க எப்படி இருக்குன்னா, உண்மையாகவே இது சிங்கத்து மேல இந்த ஆசனம் உட்காரப்பட்டிருக்கா? அத சிம்மத்தை பார்த்தா அது பொம்மை சிம்மமா பிம்பமா தெரியுது. அங்க உண்மையிலேயே சிங்கத்தை ரெண்டு பக்கம் உக்காத்தி வச்சு அது மேல ஒரு பழக போட்ட மாதிரி, யாரையோ கொள்வதற்கு, பாய்வதற்கு,
தயாரான நிலையிலே இருக்கக்கூடிய 2 சிங்கத்தை அங்கு வைத்து அதன் மேலே பலகை போட்டு உக்காந்துக்கிற மாதிரி இருக்கு. அது பிம்பமாவே தோணல. அப்படின்னா அவ்வளவு இந்த ஏஐ ஜெனரேட்டடா அல்லது ஒரிஜினலா இதுதானே எங்க கேட்டிருக்கா. ஏஐ ஜெனரேட்டட் பிக்சரா ஒரிஜினலான்னு கேட்கிற மாதிரியாக அப்படி பிரமிக்கும்படியாக இருக்கு. அப்படிப்பட்ட பொல் நவிலும் கோளரிமா தான் சுமந்த சப்தம் அந்த அரியாசனத்துல நாம இருந்தா அரியாசனத்துல உட்காந்துட்டான்னு சொல்லுவோம். தான் சுமந்த அது தான் என்கிற சப்தம் தான் சுமந்தன்னா அது உயிருள்ள சிங்கம் ஆசைப்பட்டு சுமக்கிற மாதிரி. பெருமாளை ஏக பண்றா ஸ்ரீபாதந்தாங்கிகள் பெருமாளை சுமக்கிற மாதிரி அது சுமக்கிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய சிங்கங்கள் தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காசனத்தின் மேல். மன்னிய சிங்காசனம் நித்திய சிம்மாசனம். கைகறி மோட்சத்துக்கு போனா கைகரியம் நித்தியம். மற்ற இடத்துல மன்னிய சிங்காசனம்னு எப்படி சொல்றாரு? நித்தியமான மன்னியன்னா மாமலர் மன்னிய மங்கை. அங்க மன்னியன்னா தாமரையிலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய பிராட்டின்னு அர்த்தம். அப்ப மன்னியன்னா இங்க என்ன அர்த்தம்னா அமரர்கள்னா அறியாதவர்கள் சொன்னா எப்படி அர்த்தம் பண்ணோம்? நம்ம விட ரொம்ப நாள் வாழ்வான்னு அர்த்தம் பண்ணும். இந்த மாதிரி இங்க மன்னிய என்று சொன்னால் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. அவனுக்கு என்னப்பா கவர்மெண்ட் ஜாப் பர்மனன்ட் ஜாபுங்க. பர்மனன்ட் ஜாப் இல்லை. பிரைவேட் ஜாபையும் கவர்மெண்ட் ஜாபுக்கு நடுவுல என்ன வித்தியாசம் சொல்றா? அவன் பிரைவேட்ல இருக்கான், ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. இவன் கவர்மெண்ட்ல இருக்கான், அவனுக்கு பர்மனன்ட் ஜாப். அப்படின்னா உலகத்துல எதுவுமே பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஏன் அப்படின்னா 58 வயசானா ஆத்துக்கு வரணும். ஆனால் பர்மனன்ட் ஜாப்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி இங்க மன்னியேங்கிற சப்தம் அவன் கவர்மெண்ட் ஜாப் பர்மனன்ட் ஜாப் அப்படின்னா அப்படி சொல்ற மாதிரி லோகத்துல பர்மனன்ட் ஜாப்னு சொல்ற மாதிரி இந்த சிங்காசனத்துல இவன் உட்கார்றது. சிங்காசனத்தை விட்டு இறங்க வேண்டியது உண்டு. ஏன்னா பிரமாணங்கள் அப்படி சொல்லிருக்கு. ஆகையினாலே மன்னிய சிங்காசனத்தின் மேல் என்று சொன்னால் அதாவது என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி பர்மனன்ட் ஆயிடுச்சுன்னா ரிட்டையர் ஆகிற வரை யாரும் உன்னை வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படின்றதுக்காக சொல்லக்கூடியது. அதனால செக்யூர்டு ஜாப் அப்படின்னு சொல்றதுல நோக்கமே தவிர லோகத்துல எதுவுமே பர்மனன்ட் ஜாப் கிடையாது. கவர்மெண்ட் ஜாபும் பர்மனன்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாபை பர்மனன்ட் ஜாப்னு சொல்ற மாதிரி இங்க மன்னிய சிங்காசனம்ன்ற பதப்பிரயோகம். ஐயா நிலையான சிங்காசனத்தின் மேல் அப்படின்னு அதன் மேல் மன்னிய சிங்காசனத்தின் மேல் வாழ் நெடுங்கன். அங்கு அப்சரசுக்கள் அவர்களாலே கிடைக்கக்கூடிய சுகம் என்ன என்று சொல்லுங்க. வாழ் நெடுங்கன் கன்னியராஜித்த கவரி பொதிய விழுந்து ஆங்கி நிலங்கும் தண்டலியங்க மருங்கிருந்த மின் அணைய நுண் மருங்குள் மெல்லியலார் வெண் முறுவல் முன்னம் முகிழ்த்த முகிழா வந்த நோக்கம் உண்டு. மான் நோக்கம் நோக்கத்தை இங்கிதம்னு பேர். ஐயோ அவனுக்கு இங்கிதமே தெரியாது அப்படின்னு சொல்லுவா லோகத்துல. அப்படின்னா பாடி லாங்குவேஜ், உடல் மொழி, முகம், புருவம் எப்படி இருக்கு, அவ எப்படி பிஹேவ் பண்றா, நாம பேசுறத அவளுக்கு பிடிக்கிறதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் மனுஷனுக்கு. அப்போ இங்கித கோசல தேசத்தை சேர்ந்தவர்கள் இங்கிதம், அதாவது அயோத்தியில இங்கிதம் இல்லாத ஜனங்களே கிடையாது. நானும் 4 பேர் எவ்வளவு இங்கிதம் இல்லாத பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றவாளுடைய ஒரு சிலர் இருப்பா. இப்போ உபன்யாசம் 1 மணி நாளி அப்படின்னு சொன்னா 1 மணி நாளைக்கு அப்புறம் தான் உபன்யாசமே பண்ண ஆரம்பிப்பா. 2 மணி நாளி பண்ணிருப்பா. ஐயோ அவ சொன்னது 1 மணி நாளி ஆச்சு, நம்ம 1 மணி நாளில் முடிக்கணுமே. எத்தனை பேர் கிளம்புறதா இருப்பா, அங்க இருக்கிறவா எதிர இருக்குவா தலிவா சுழிவா அப்படி வா விடமாட்டான். அவளுக்கு இங்கிதம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்கிதம்னா மற்ற வாயை விட்டு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவளுடைய உடல் மொழியால பாடி லாங்குவேஜ், முகம், கண்ணு இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த இங்கிதம் அயோத்தி ஜனங்களுக்கு அதிகம் இருந்ததுன்னு அயோத்தி ஜனங்களை பத்தி இவர் சாய்கிறார், வால்மீகி சாய்கிறார். அது மாதிரி அன்னவர்ணம் மானோக்கம் உண்டு அபிப்பிராயம் அறிந்து, வெளிப்படையாக சொல்லாத அபிப்பிராயம் அறிந்து. அப்படின்னா அவ கண்ணு அசைவு, அங்க இருக்கக்கூடிய அப்சரசுக்கள் இருக்காளே அவளுடைய வாயால பேசுறதை விட அவளுடைய இங்கிதத்தை அறிந்து அவன் எப்படிப்பட்டவாள்னா வால் நடுங்கன் வால் வீச்சால எதிரிகளை வெல்லுமா போலே அந்த கண்ணுடைய வீச்சால எல்லாரையும் மணங்க வரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட வால் நடுங்கன் கண்ணியராலிட்ட ஸ்ரீகளாலே இட்ட கவரினா தாமரம், கவரியினுடைய பொதி திரள்களானது அவிழ்ந்து
ஆங்கு இன்னிடம் பூந்தென்றல் இயங்க. அங்க சொர்க்கத்துல அவ கவரி அப்சர ஸ்திரீகள் சிம்மாசனம் எதிரிகளை வாழ்ந்து கொள்வதற்கு பாயும் நிலையிலே இருக்கக்கூடிய சிங்கங்களாலே உண்மையான சிங்கங்களாலே நமக்கு கைங்கரியம் வாச்சுது என்று நினைச்சு அவைகள் தாங்குகிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தின் மேலே இவன் இருக்க, இவனை சுற்றி அப்சர ஸ்திரீகள் இருக்க, அவர்களுடைய இங்கிதத்தை இவன் அறிந்து கொண்டிருக்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் வால் நெடுங்கன் கன்னியர்கள். அவர்கள் இவனுக்கு சாமரம் விடுகிறார்கள். அந்த சாமர பொதிய விழுந்து அப்பொழுது தென்றல் வீசுகிறது அங்கு. ஆங்கு இன் இளம் பூம் தென்றல். இன் தென்றல், இளம் தென்றல், பூம் தென்றல். தென்றலுக்கு 3 அடைமொழி சாய்கிறார். இன் இளம் தென்றல் என்று சொன்னா தெற்கு நோக்கி வரக்கூடிய காத்து, சுகமாக இருக்கிற காத்துக்கெல்லாம் தென்றல்னு பேரு. வடக்கிலேருந்து வர காத்துக்கு வாடை என்று பெயர். வட பக்கத்திலேருந்து வரக்கூடிய காத்துக்கு வாடை என்று பெயர். தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு தென்றல் என்று பெயர். இப்போ இந்த பெங்களூர்லாம் சவுத் ஃபேசிங் ஹவுஸ்னா நம்ம தேசத்துல அப்படி கிடையாது. விலை குறவு. அதான் 20,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுனா அதுக்கு 2,000 ரூபாய் குறவு. நார்த் ஃபேசிங் அப்படின்னா விலை அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த தேசத்துல, நம்ம தேசத்துல சவுத் ஃபேசிங்னா ஏன்னா அது என்ன காரணமோ தெரியல, குளிர் தேசமா இருந்ததால என்னவோ தெரியல. பழவேலி பொதுவாக அக்ரஹாரங்கள் பார்த்தா கிழக்கு மேற்கா இருக்கும். தெருக்களே கிழக்கு மேற்காக அமைக்கப்பட்டிருந்தால் தெற்கு பார்த்து இருக்கிற வீட்டுக்குத்தான். கிராமங்கள்ல பார்த்தா கிழக்கு மேற்கா தெருவு இருந்தால் தெற்க பார்த்து இருக்கிற, அதாவது வடக்கு பக்கம் இருக்கிற வீடு தெற்க பார்த்து இருக்கிற வீட்டுல தங்கிட்டு எதிர் தொண்டில வெக்கல் போட்டுப்பான். வெக்கல் இதெல்லாம் வடக்க பார்த்து இருக்கிற வீட்டுல தங்கிட்டு தெற்க பார்த்து இருக்கிற இடத்துல அதை தொண்டியாக்கி அதுல வெக்க போடலாம் போட மாட்டான். தெற்க பார்த்து இருந்தா காத்து நல்லா தென்றல் காத்து அடிக்கும். எத்தனையோ வசதி அவளுக்கு உண்டு. அப்போ இந்த ஊர்ல வித்தியாசம். சவுத் ஃபேசிங்னா விலை குறவு அப்படின்னு சொல்றா பெங்களூர்ல. அது என்ன காரணமோ தெரியல. எப்படி சொல்றேன்னா சுகஸ்பர்சமா இருக்கிற காத்துக்கு தென்றல் காத்து என்று பேரு. அது தெற்கு நோக்கி வர்றது தென்றல் சில்லுன்னு இருக்கிறதுனால அதை தென்றல், தெற்கு நோக்கி வரக்கூடிய காத்துக்கு தென்றல்னு பேரு. ஆனா சுகத்தை கொடுக்கக்கூடிய காத்துக்கு தென்றல் என்றும் உஷ்ண காத்துக்கு வாடை என்றும் பெயர். அது வாடை என்பது பொதுவாகவே காத்த சொல்லக்கூடிய பதமாக தமிழ் இலக்கியங்கள்ல பிரயோகம் இருக்கு. அது இருந்தாலும் இன் இளம் பூம் தென்றல் இயங்க. அவ்விடத்திலே இனிய இளம் தென்றல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மந்தமா வேகமா அடிக்கக்கூடாது. காத்து காத்து இல்லாதையும் இருக்கக்கூடாது. உடம்புல மோதவும் கூடாது. மென்மையா இளம் என்கிற சொல்லுக்கு மந்தமா, அதாவது இளம் என்கிற சொல்லுக்கு இன் என்றால் இனிய, அதாவது வெப்பத்தை கக்காமல் இருக்கக்கூடிய மந்தமான. மந்தமானன்னா காத்தே இல்லாம கொஞ்ச நாள் காத்து கொஞ்ச நாள் நிக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து அடிக்கணும், வேகமா அடிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காற்றுக்கு இளம் காற்று, மந்தமான காற்று. பூங்காற்று. பூங்காற்றுனா இந்த இனிய பூ என்கிற தமிழ் சொல்லுக்கே அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பூனா ஃப்ளவர்னு அர்த்தம் இல்லை. பூன்ற சொல்லுக்கு பியூட்டின்னு ஒரு அர்த்தம் உண்டு தமிழ்ல. ஆனா அந்த அர்த்தம் சொல்லிட்டா ஏற்கனவே இன் என்கிற சத்தம் இனிய இளமையான என்று சொல்லிட்டதுனால பூந்தன்றல் என்று சொன்னதுனால இங்க பூ என்கிற சப்தத்துக்கு ஃப்ளவர்னே அர்த்தம், அதான் பூக்கள்னே அர்த்தம். ஏற்கனவே 2 அடைமொழி இருக்கிறதுனால அதனால பூந்தென்றல் பூக்களின் மனத்தை சுமந்து வருது. அப்படின்னா அர்த்தம்னா சுகஸ்பர்சமா மாத்திரம் இல்ல, சுகந்தத்தோடு கூடியதாக இருக்கு. நல்ல காற்று இனிய புஷ்பங்களினுடைய மனத்தை தாங்கி கொண்டு வருகிறது. வேகமா அடிக்கிற, மென்மையா அடிக்கிறது. அத மாதிரியாக இனிமையா இருக்கு, அதாவது குளிர்ச்சியாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட காற்று, தென்றல் காற்று வீச மருங்கிருந்த பக்கத்திலே சூழ்ந்திருந்த மின் அணைய நுண்மருக்குள் மின்னலை போன்ற நுண்ணிய மருங்குள் இடைபாகத்தை உடைய மெல்லியலார் மென்மையையே தனக்கு நிரூபகமாக உடைய அந்த பெண்கள் முன்னம் குறித்த வெண்முறுவல் நிலாவை போலே சிரிச்ச முகம். அவர்கள் எப்பொழுதுமே சிரிச்ச முகம். எங்காத்து பக்கத்துல ஒரு ஸ்மார்த்தர் வந்திருக்கார். எவ்வளோ ஜபம் பண்ற, காயத்ரி எவ்வளோ ஜபம் பண்ற,
எதுக்கு சொல்றேன்னா அவர் முகமே சிரிச்ச முகம். அவர் சிரிக்காத இருக்கும் போதே சிரிக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படிதான் பெருமாள் கொடுத்துருக்கு அப்படி படிக்கிறானோ. ஒரு சிலர் சிரிச்சாலே அக்னியை கக்கிற மாதிரி இருக்கு. அதான் நினைச்சேன் அது கூட அதுக்கும் கூட ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் நம்ம பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுல கெடுதலும் இருக்கு. யாரையா பார்த்து என்ன பார்த்து சிரிச்சாங்க, யாராவது பொன்னாட்டி கேள்வி கேட்டுட்டா கஷ்டம். ஆனா அது மாதிரி சிரிப்பா இல்லை இது. ஆனாலும் சிரிச்ச முகம் அது. அவருக்கு இருக்கிற முகமே சிரிச்ச முகம். இன்னொன்று நிறைய ஜபம் பண்றேன்றதெல்லாம் தெரியுது. அது யாரா இருக்கட்டும் நல்ல காரியம் பண்றான். நான் அவ்வளவு ஜபம் பண்றது இல்லை. 1008 ஏதோ காயத்ரி பண்றேன். எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நல்லதுல புத்தி. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு நானும் வேத அத்தியனம் பண்றதுக்கு போயிட்டு இருக்கேன். நல்லதுலேயே புத்தி பிரவருத்தி. அப்புறம் பார்த்தா அவ சுவாமி தேசியனுடைய யாதவா குருவுக்கு வியாக்கியானம் பண்ணனுடைய வம்சம் அப்படின்னு சொல்றேன். அந்த வம்சம்ன்றது தெரியுது. அப்படின்னா அப்பைய தீட்சிதர் வம்சம் அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னா சிரிச்ச முகம். அது மாதிரி இவர்கள் என்ன இருக்கிறாருன்னா அருகிலே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பெண்கள் முன்னம் முகித்த முதலிலே வெளிப்படுத்தின அப்படின்னா பூர்வமா ஒருத்தர் பார்த்து சிரிச்சா விட்டு சிரிக்கிறது இல்லை. முதல் சிரிப்பு அவால் தான் இருக்கும். அப்படி முன்னம் முகிழ்த்த வெண்முறுவல் முகிழ் நிலா வந்தரும்ப இது சிரிப்பா அல்லது நிலவா என்று சொல்லும்படியாக முகிழ்க்கக்கூடிய வெளுத்த முறுவலாகிற இளநிலா. முறுவல் முகிழ் நிலா. முகிழ்னா முகிழ் அதாவது மொட்டாயிருக்கிற நிலா அப்படின்னா அர்த்தம்னா இளநிலைவு அப்படின்னு அர்த்தம். அரும்ப அந்த சோலைகளில அப்படிப்பட்ட வெண்முறுவல் பூத்த முகிழ்நிலா அரும்ப இவன் முன்னாடி இருக்க அந்த புன்முறுவலாலே பேசிட்டார்கள். அன்னவர்ணம் ஆனோக்கும் அவர்களுடைய புன்முறுவல் தெரிவிக்கக்கூடிய கருத்தை இவன் உணர்ந்து அப்புறம் என்ன சொல்றான்னா புன்முறுவல் பூத்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த சிம்மாசனத்தை விட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கற்பக சோலைக்கு வருகிறீரா என்னும்படியாக இருந்தது அவர்கள் முகிழ்த்த முகிழ் நிலா. அதற்காக என்ன பண்றான் இவனும் இங்கிதம் தெரிஞ்சு கொண்டு அவர்கள் நாம் சிம்மாசனத்தில் இருக்கிறது அவர்கள் பிடிக்கல, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்பக சோலைக்கு வர அழைக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களுடைய எண்ணத்தை தெரிந்து கொண்டு ஆங்கு பாரிஜாத மலர் சோலை அந்த சோலையை வர்ணிக்கிறார். உயர்ந்த கவிக்கு தான் இயற்க வர்ணனது அவ்வளவு சுலபமா வரும். ஆங்கு அணிமலர்சேர் பொன்னியல் கற்பகத்தின் காருத்தமாடெல்லாம் மன்னிய மந்தாரம் உத்தமது திவலை இன்னிசவண்டமரும் சோலைவாய் மாலையேர் மன்னிய மாமையில் கோல் கூந்தல் மழைத்தரங்கன் மின்னிடையாரோடும் விளையாடி அந்த கற்பக சோலையிலே அந்த பெண்களோடு விளையாடி ஆங்கு அப்போதிலே அணிமலர்கேர் அவ்வளவு அழகிய மலர்கள் பூத்திருக்கக்கூடிய சோலை அது. அங்கு பொன்னியல் கற்பகத்தின் ஸ்பிருகணீயமாக இருக்கக்கூடிய கற்பக மரங்கள் இருக்கு. கற்பக காவு அப்படிப்பட்ட கற்பக காவு இருக்கிற இடத்திலே பொன்போலே ஆசைப்படத்தக்க பாரிஜாத மரங்கள் இருக்கக்கூடிய அந்த சோலையிலே கற்பகத்தின் காடு உடுத்தல் என்று சொன்னால் சூழுதல் என்ற உடுத்திக்கிறோம் வஸ்திரம் உடுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா சூழ வைக்கிறோம்னு அர்த்தம். எங்கும் சூழ்ந்திருக்கிற காடு உடுத்த காடுகளாலே சூழப்பட்ட சோலை கற்பகத்தின் காடுடுத்த சோலை மன்னிய மந்தாரம் பூத்த மதுத்திவளை உடைய சோலை இன்னிசை வண்டமரும் சோலை மாலை சேர் சோலை இதெல்லாம் சோலையில் அன்பிக்கிறது. சோலைக்கு அஜெக்டிவ் இதெல்லாம். கற்பகத்தின் காடுடுத்த மாடெல்லாம் மாடுனா பக்கம் என்று அர்த்தம். எங்க பார்த்தாலும் இப்படிப்பட்ட மன்னிய நிலை பெற்ற மந்தாரம்னா பாரிஜாதம் மந்தாரம் பூத்த அந்த மரங்களில் பூக்களில் இருக்கக்கூடிய பூத்த மது திவளை தேன் துளிகள் அந்த துளிகளை கொண்டதாகவும் இன்னிசை வண்டவரும் சோலைவாய் வண்டா இங்க மேல சொல்ல போற இதெல்லாம் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்குன்னு சொல்ல போற. அதனால இன்னிசை வண்டவரும் சோலை இன்னிசையை எழுப்புகிற வண்டுகள் அமர்ந்திருக்கும் சோலை. வண்டுகள் கூட்டம் கூட்டமாக தேன் துளிகளிலே பாரிஜாத மரத்திலே இருக்கக்கூடிய பூக்களினுடைய தேன் துளிகளை உண்டு ரீங்காரக்கூடிய சோலை. அவைகளில் சிறகுகள் இன்னிசையாலே இன்னிசை வண்டு அமரும் சோலைவாய். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மாலை சேர்
அதுல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இந்த பெண்களுடைய வர்ணனை மாலை அந்த சோலையிலே ஒரு மயில் போல இவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஆண் மயிலுக்கு தான் தோகை உண்டு. இப்படிப்பட்ட மந்தார சோலையிலே மந்தஸ்மிதம் கொண்ட இந்த பெண்கள் பெண்மயிலுக்கு தோகை வந்தால் எப்படியோ அப்படி இருக்கக்கூடியதாக மன்னிய மாமயில் போல் கூந்தல், இயற்கையிலேயே அமைந்திருக்கும் பெரிய மயிலுடைய தோகையுடைய கூந்தல், அதாவது நீளமான கூந்தலுக்கு மயில் தொகையை சொல்ற வழக்கம் உண்டு. மயில் குட்டியா இருக்கும். மயில் ஒரு கோழி அளவு தான் இருக்கும். அதனுடைய அந்த அதனுடைய சிறகு இருக்க, அந்த இறகு இருக்க, அது 5-6 அடி இருக்கும், நீளம் இருக்கும். உயர்ந்த ஜாதி மயிலுக்கு. ஆகையால அப்படிப்பட்ட மன்னிய மாமயில் போல் கூந்தல் மழை தடங்கன், அவர்களுடைய கூந்தல் மயில் தோகை போல நீண்டிருக்கிறது. மழை தடங்கன், மழை என்ற சொல்லுக்கு மேகம் என்று அர்த்தம். மழை தடங்கன் மேகம் போலே குளிர்ந்தும் கருத்தும் இருக்கக்கூடிய கண்களை உடைய, விசாலமான கண்களை உடையவர்கள். பெரிய மேகத்தை போல விசாலமான கண். அந்த மேகம் குளிர்ச்சியை கொடுக்கும்படியாக இவருடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய ஒளி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி மேகம் கருத்து இருக்கிற மேகம் போல கருத்த கண்களை உடையவர்கள். அப்படிப்பட்ட குளிர்ந்தும் கருத்தும் இருக்கக்கூடிய விசாலமான கண்களை உடையவர்கள். மின் இடையாரோடும் விளையாடி, அந்த இடத்துல அந்த மின்னல் போன்ற இடைய ஸ்திரீகளோட விளையாடி கொஞ்ச நாள் விளையாடுறவனே அங்க இருக்கக்கூடிய ஒரு தேவ சபையிலே ஒரு காரியம் ஏற்பட அந்த தேவ சபைக்கு இவன் செல்கிறான். அதை சொல்லுகிறார். வேண்டிடத்து மண்ணு மணித்தளத்து மாணிக்க மஞ்சரியின் மின்னினுடைய பளிங்கு விளிம்படுத்த மண்ணும் பவளக்கால் செம்பொன்சை மண்டபத்துள் அன்னடைய அறம்பயர்தன் கைவளர்த்த இன்னிசை யாழ் பாடல் கேட்டு. அங்கிருந்து ஒரு தேவசபை. அந்த தேவசபையில நடனம் ஆடுகிறார்கள். அதுல இவன் யாழ் இசை, நல்ல பாடல், ஆடலோடு பாடல், அது தேவகானமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த கானத்தை கேட்டு இன்புறுகிறான். வேண்டிடத்து கான் விரும்பிய இடத்திலே மண்ணு மணித்தளத்து, மணிகள் பதிக்கப்பட்ட தரை, தளம்னா ஸ்தலம், தளம் தரை. இந்த தேவ சபையிலே இவன் யாழ் பாடல் கேட்டு இன்புறக்கூடிய அந்த தேவ சபையிலே நிலை நிற்கும் மண்ணும் மணித்தளத்து, மணியினாலே, ஃப்ளோர் மணியினாலே பண்ணப்பட்டிருக்கு. மாணிக்க மஞ்சரியும், அங்க இருக்கக்கூடிய தோரணம் கட்டி இருக்கிறது மாணிக்கத்தினாலே. மஞ்சரினா தோரணம். பூமி மணியினாலே இழைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய தோரணங்கள் மாணிக்கத்தினாலே கட்டி இருக்கப்படுகின்றன. மஞ்சரியன் மின்னின் அதிலிருந்து, பூமியிலிருந்து தரையில் இருக்கக்கூடிய மணியிலிருந்து வரக்கூடிய பிரகாசம், தோரணத்தினுடைய மாணிக்கத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி அந்த ரூமினுடைய ஒளியே அந்த தேவசபையுடைய ஒளியே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. மின்னின் ஒளியே பளிங்கு விளிம்படுத்த, அந்த தேவசபையில அங்கங்க பார்டர், புடவைக்கு பார்டர் மாதிரியாக அங்கங்க இதுக்கு விளிம்புன்றதுக்கு தமிழ்ல கொரடுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா சப்த கொரடு கிராமத்துல இருக்கிறவாளுக்கு தெரியும். கொரடு மித்தத்தோரம் கொரடுன்னுவா. மண்ணால தாவாரம் இருக்கும். கிராமத்து வீடு மண்ணால இருக்கும், மித்தம் இருக்கும். மித்தத்துவோட அந்த தாவாரத்தை தாங்கிறதுக்கு ஸ்தம்பங்கள் இருக்கும், கம்பங்கள் இருக்கும். அந்த கம்பத்தோட கம்பம் போற இடத்துல மட்டும் கல்லு. ஏன் அப்படின்னா மண்ணு கொட்டினது சரிஞ்சு போயிடும். இந்த கல்லால இருக்கும். இந்த மித்தத்துக்கும் தாழ்வாரத்துக்கும் ஓரத்துல, கிராமத்துல வசிச்சு வாழ்ந்து கிராமத்து வீட்டை பார்த்தாலும் தெரியும். மண்ணு வீடா இருந்தா கூட அந்த மித்தம் ஆரம்பிக்கிற இடத்துல, தாவாரம் முடிகிற இடத்துல, கம்பங்கள் இருக்கிற இடத்துல கல்லாலதான் இருக்கும். அதுக்கு கொரடுன்னு சொல்றோம். பேச்சு பாடியில கொரடுன்னு சொல்றோம். ஆக்சுவலா தமிழ் பாஷை குரடு, கூ ரா, வல்லினர், பெரியரா, டு, கூ ர, டு. அந்த குரடு, அந்த குரடுக்கு விளிம்புன்னு சொல்ற இடத்துல, அந்த விளிம்புன்னா முடிவுன்னு அர்த்தம். கொரட முடிவுன்னு சொல்றேன். அந்த மாணிக்கத்தாலே இருக்கக்கூடிய அந்த சபையிலே குரடு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்படிக கல்லாலே குரடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. மண்ணும் பவளக்கால், அதுக்குரிய ஸ்தம்பங்கள் எப்படி இருக்குன்னா ஒத்தி ஒத்தியா ஆடுறா. பல அப்சர ஸ்திரீகள் ஆட போறாங்க. இவன் உட்காந்து பார்க்க போறான். ஒத்தரே டான்ஸ் ஆட நல்லா இருக்காது. குரூப் டான்ஸ்.
அப்ப ஒவ்வொருத்தையும் ஆடின உடனே அவோ அடுத்த தன்னோட ஆட்டம் வர வரை ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பளிங்கினாலேயான அந்த கம்பத்துல கையை வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறார். அப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்ணும் பவளத்தால் பவளத்தினாலே பண்ணப்பட்ட, கற்பனை பண்ணிக்கணும், இந்த மணி மரதகம், அந்த விளிம்பு குரடு எதால பண்ணப்பட்டது, ஸ்தம்பங்கள் எதால பண்ணப்பட்டிருக்கு. அது அவன் ஆட்டம் ஆடிட்டு ஓய்வு எடுத்துக்கொள்ள, அடுத்து தனக்கு ஆட்டம் வர வரை ஓய்வு எடுத்துக்கொள்ள அவள் ஒதுங்கி கையிலே சார்ந்து அந்த கம்பத்திலே பவளத்தாலே இருக்கக்கூடிய கம்பத்திலே சாய்ந்து ஓய்வு எடுக்கும்படியான அந்த மண்டபத்திலே, அதாவது மேனகை திலோத்தமை ஊர்வசி முதலியவர்கள் நடனமாடி சாய்ந்து அடுத்து தான் ஆடுவதற்கு முன்பு விராமத்தை பண்ணிக்கொள்ளக்கூடிய அதிலே இப்படிப்பட்ட செம்பொன் செய்மண்டபத்துள் 16 ஆணி செம்பொன், ஆணி செம்பொன் மேனியந்தாய் என்று சொல்கிறார்களே, அது கணக்கு 16 மாத்து தங்கம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட செம்பொன் ஆழ்வாருடைய திருமேனியை சொல்லும் போது ஆணி செம்பொன் மேனியந்தாய், ஆணி என்று சொன்னால் 16 மாற்று ஆணி, ஆணின்றது 16 மாற்று செம்பொன்னுக்கு பேரு. ஆணி செம்பொன்னு சொன்னா அது மாதிரி பிறை போன்ற நெத்தி அப்படின்னு சொன்னா அஷ்டமி. இலக்கியங்கள்ல 8ஆம் அஷ்டமி சந்திரன் போலேன்னு சொல்ல வேண்டாம், பிறை சந்திரன் போன்ற நுதல் உடையவள் என்று சொன்னாலே 8வது டிஃபால்ட், அது 8ஆம் பிறையை சொல்லும். அது மாதிரியாக 16 மாற்று ஆணி செம்பொன்னாலே பண்ணப்பட்ட பவளம் சொன்னார், மணி சொன்னார், முத்து சொன்னார், அப்புறம் மாணிக்க சொன்னார். அது மண்டபம், அந்த மண்டபம் எதாவது பண்ணப்பட்டதுன்னா சொர்ணத்தால பண்ணப்பட்டது. அப்படிப்பட்ட செம்பொன் செய் மண்டபத்துள் அன்னடைய அரம்பயர்த்தம் கை வளர்த்த இன்னிசை. அவ செடியை வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்கிற மாதிரி இசையை வளர்க்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தேவர்கள் பாடக்கூடிய பாட்டு. அன்னத்தை ஒத்த நடைய உடைய அரம்பயர்கள் தன்னுடைய கைகளினாலே நம்ம ஜலத்தை குத்தி ஒரு மரத்தை வளர்க்கிற மாதிரியாக அவர்களாலே வளர்க்கப்பட்ட இன்னிசை, அதாவது மனிதர்கள் கேட்காத ஒரு கானம், தேவகானம். இப்ப கூட யாராவது நன்னா பாட்டு பாடினா தேவகானமா இருக்குது அப்படின்னு சொல்ற வழக்கம் இல்லை. அப்படிப்பட்ட தேவகானம் யாழ் பாடல் கேட்டு அதுல யாழிசை மீட்டக்கூடியவர்களாலே யாழிசையே தனியா சுகத்தை கொடுக்கும், தேவகானமும் இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட யாழிசை கேட்டு இன்புற்று அதுக்கு மேல அவர்களோட அனுபவிக்கிறத சொல்ற. இரு விசும்பில் மண்ணு மழைதவளும் வானிலா நிம்மதிதோய் மின்னின் ஒளிய விசும்பூரும் மாளிக மேல் மண்ணு மணிவிளக்கமாட்டி மழைக்கண்ணார் பண்ணு விசித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல் துண்ணிய சாலேகம் சூழ்கரவம் தாழ்கிறப்ப. கடினமான தமிழ், அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி குருமதியு பாதுகா சேவக ஸ்ரீமண்டலகோபஸ்ரீ நாராயணதீர்த்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமண்டலகோபஸ்ரீ ரங்கநாத் தீர்த்த மகாதேசிகாய நமஹ.